அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தின் 51ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதை நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சிறப்பான இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 51ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம், இந்த கிதாபின் வரிசையில் 20வது பாடத்தினுடைய பயிற்சிகளை. இந்த பாடத்திலே அலிஃபு, பா, ஜீம் என்கிற 3 பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதிலே நமக்கு மாதியான முதாரியான ஃபிஇலை எங்கே எப்படி புழங்க வேண்டும், அந்த லமீர்கள் எப்படி மாற்றப்பட வேண்டும், யாராபுகள் எப்படி சரியாக வைக்கப்படணும் என்பதை நமக்கு சொல்லித்தரும் முகமாக இந்த 3 பயிற்சிகளும் அமைய இருக்கிறது. வாருங்கள், நாம அந்த பயிற்சிகளை சென்று பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய விஷயம், பயிற்சிகளை நாம பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த கிதாபினுடைய வரிசையில் 20வது பாடம். அந்த பாடத்தினுடைய வாசகங்களை பார்த்தோம். மாதியான ஃபிஇலையும் முதாரியான ஃபிஇலையும் புழங்குகிற அந்த சேர்த்து புழங்குகிற முறை, அதை பிரித்தறியக்கூடிய விஷயங்கள், எந்த ஃபிஇலை எந்த இடத்துல எந்த இஅராபின் அடிப்படையில் புழங்கணும் என்பதையெல்லாம் நமக்கு இந்த இடங்களில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அதற்கான இந்த பாடத்திற்கான பயிற்சியை நாம இன்று பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த பாடத்துல அலீஃப் எனும் ஒரு பயிற்சி. இதுல 11 கேள்விகள் கேட்கப்படும். அதுல ஒரு சில கேள்விகள் நம்ம வாசித்த அந்த பாடத்திற்கு உள்ளிருந்து இருக்கும். ஒரு சில கேள்விகள் நம்மை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கும். நம்ம இரண்டிற்கும் பதில் அளிக்கணும், சட்டத்திற்கு பொருத்தமான முறையில. நம்ம எந்த அடிப்படையில மேல உள்ள வாசகங்களை வாசிச்சோமோ அந்த சட்டத்திற்கு தோதுவான அடிப்படையில நாம சரியான முறையில பதில்களை அளிக்கணும். இதுதான் அலீஃபினுடைய பயிற்சி. பாவுடைய பயிற்சி தொடர்ந்து வரும். அதே போன்று அதை தொடர்ந்து ஜீமுடைய பயிற்சி. இப்படி இந்த பாடத்துல 3 பயிற்சிகள் நாம இன்றைய இதுல பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ முதல் பயிற்சி அலீஃபுடைய பயிற்சியில 11 கேள்வி. அந்த 11 கேள்விகளுக்குண்டான பதிலை நாம இங்க மொத்தமாக தொகுத்திருக்கிறோம். இங்க பாருங்க, 11 கேள்விகளுக்குண்டான பதில். இதுல 7 கேள்விகளுக்குண்டான பதில் இருக்கு. அதை தொடர்ந்து மீதி உண்டான கேள்விகளுக்குண்டான பதில் இங்கே நாம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். வாங்க இப்போ நாம கிதாபிற்கு உள்ள போய் கேள்விகளை பார்ப்போம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? மை எதுஹபு இலல் மதுரசதி குல்ல யௌமின். முதல் கேள்வி, ஒவ்வொரு நாளும் மதரசாவின் பக்கம், பாடசாலையின் பக்கம் யார் செல்வார்? அப்ப ஒவ்வொரு நாளும், அதாவது எல்லா நாளும் மதரசாவுக்கு போறது யாரு அப்படின்னா அது கேள்வி. அப்ப இதுக்கு நம்ம கேள்வி பாடத்திற்கு உள்ளிருந்து உள்ளதல்ல, இது பொதுவான கேள்வி. அப்ப எப்படி பதில் கொடுக்கணும்? நம்ம கொடுக்கிற பதில் தான், லா எதுஹபு அஹதுன் இலல் மதுரசதி குல்ல யௌமின். எந்த ஒருவரும் மதரசாவின் பக்கம், பாடசாலையின் பக்கம் செல்ல மாட்டார். குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும். அப்ப எல்லாரும் எல்லா நாளும் போக முடியாது. விடுமுறை நாட்கள், அதே போன்று எப்படி விடுமுறை நாட்கள்ங்கிறது எல்லா பாடசாலைகளிலும் வழங்கப்படும். அது அல்லாமல் நோய், இது போன்ற காரணங்களால், நிகழ்ச்சிகள் போன்ற காரணத்தினால விடுமுறை அப்படின்னு ஏற்படுறதுனால எந்த ஒருவரும் எல்லா நாளும் மதரசாவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம இந்த முதல் கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கிறோம். அதை தொடர்ந்து இரண்டாவது கேள்வி பாருங்க, என்னது? லிமாதா மா தஹபத அன்த
இலல் மதுரசத்தி யௌமல் ஜுமாத்தி லிமாதா மாதஹபத, எதற்காக நீ செல்லவில்லை, அந்த எதற்காக நீ செல்லவில்லை, இலல் மதுரசத்தி மதரசாவின் பக்கம் பாடசாலையின் பக்கம், யௌமல் ஜுமுஅத்தி வெள்ளிக்கிழமையிலே வெள்ளிக்கிழமை நாளில் மதரசாவின் பக்கம் எதற்காக நீ செல்லவில்லை என்பது கேள்வி. இதுக்கு நாமளா கொடுக்கிற பதில் என்னது? இது பாடத்தில் இதற்கு பொதுவான ஒரு பதில் வந்தது. இதற்கு நம்ம எப்படி பதில் அளிக்கிறோம் பாருங்க. என்னது? ஏன் மதரசாவின் பக்கமாக வெள்ளிக்கிழமையில் நீ செல்லவில்லை? ஏன் அன்ன யௌமல் ஜுமுஅத்தி யௌமுல் இஜாசத்தி, ஏன் வெள்ளிக்கிழமை என்பது ஜும்ஆவினுடைய நாள் என்பது யௌமுல் இஜாசத்தி, என்னது? விடுமுறையுடைய நாளாக இருக்கிறது. அன்ன யௌமுல் ஜுமுஅத்தி, வெள்ளிக்க காரணம் நிச்சயமாக வெள்ளிக்கிழமையுடைய நாளாகிறது. என்னது? விடுமுறை நாளாக இருக்குது. அதனால நாம் அங்க போல, மதரசாவுக்கு நாம் போகல என்பது பதில். அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன பாருங்க. ஹல் தகுசிலு மலாபிசக வஹல் ததுஹபு இல சூகி லி அஹ்தில் ஹவாஇஜி, நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இது. அப்ப எப்படி? ஹல் தகுசிலு மலாபிசக, உன்னுடைய ஆடைகளை நீ கழுகுவாயா, அதாவது துவைப்பாயா, வஹல் ததுஹபு, இன்னும் நீ செல்வாயா, இல சூகி, கடை வீதியின் பக்கம் நீ செல்வாயா, லி அஹ்தில் ஹவாஇஜி, தேவைகளை எடுப்பதற்காக, அதாவது தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்வதற்காக நீ கடை வீதியின் பக்கம் செல்வாயா அப்படின்னு கேள்வி. இதுக்கு நாம் எப்படி பதில் கொடுக்கிறோம் அப்படின்னா, நஅம், ஆம், அகுசிலு, நான் கழுகுவேன், மலாபிசி, என்னுடைய ஆடைகளை நான் கழுகுவேன். அடுத்து என்ன கேட்டாங்க? கடை வீதிக்கு போவியான்னு கேட்டாங்களா இல்லையா? வா அதுஹபு, இன்னும் நான் செல்வேன், இல சூகி, கடை வீதியின் பக்கமாக நான் செல்வேன். எதற்கு? லி அஹ்தில் ஹவாஇஜி, தேவைகளை எடுத்துக்கொள்வதற்காக, தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்வதற்காக நான் கடை வீதியின் பக்கமும் செல்வேன். இதுதான் என்னது? மூன்றாவது கேள்விக்குண்டான பதில். இப்ப அடுத்து நான்காவது கேள்வி பாருங்க. என்னது? ஹல் தஹ்ஃபலு, மனனம் செய்வாளா, அல் உஹ்து ஸகீரத்து, சிறிய சகோதரி, அந்த சிறிய சகோதரி மனனம் செய்வாளா, அத்தர்சல் மாலிய, கடந்த பாடத்தினை. இது பாடத்திற்கு உள்ளிருந்து கேட்கப்படுகிற கேள்விதான். அந்த உஹ்து ஸகீராவை குறித்து என்னது கேட்கிறாங்க. நம்ம எப்படி பதில் கொடுக்கிறோம்? நஅம், ஆம், ஹிய, அவளாகிறவள், அவள்னா யாரு? அந்த சிறிய சகோதரி ஆகிறவள், தஹ்ஃபது, மனனம் செய்வாள், அத்தர்சல் மாலிய, கடந்த பாடத்தினை அவள் மனனம் செய்வாள் அப்படின்னு நம்ம பதில் கொடுக்கணும். அடுத்து அஞ்சாவது கேள்வி என்ன பாருங்க. மதா யந்துரு ஹாமிதுன் ஃபித் தரிசில் ஜதீதி, மதா யந்துரு ஹாமிதுன், ஹாமிது எப்பொழுது பார்ப்பான், ஃபித் தரிசில் ஜதீதி, புதிய பாடத்திலே. அப்ப புதிய பாடத்தை எப்பொழுது பார்ப்பான்? பதில் என்ன? அப்ப ஹாமிது எப்பொழுது புதிய பாடத்திலே பார்ப்பான்னா பதில் என்னது? யந்துரு, அவன் பார்ப்பான், அதாவது ஹாமிது பார்ப்பான். எங்கே? ஃபித் தரிசில் ஜதீதி, புதிய பாடத்திலே அவன் பார்ப்பான். அல் யௌம, இன்று, ஃபில் மசாஇ, மாலையிலே பார்ப்பான் என்பதுதான் ஐந்தாவது கேள்விக்குண்டான பதில். அடுத்து ஆறாவது கேள்வி என்ன பாருங்க. மை யஹ்ருஜூன லின் நுசுஹதி, சுற்றுலாவிற்கு யார் வெளியேறுவார்கள்? அப்ப சுற்றுலாவிற்கு யார் போவா அப்படின்னு கேள்வி. இது பாடத்திற்கு உள்ளிருந்து கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. என்னது? சுற்றுலாவிற்கு யார் போவா? அவ யாரு? ரஷீதுன் வ நபீலுன் வ ஹாலிதுன் யஹ்ருஜூன லின் நுசுஹதி, ரஷீது இன்னும் நபீல் இன்னும் ஹாலித் ஆகிறவர், இந்த மூவரும் ஆகிறவர்கள் யஹ்ருஜூன, வெளியேறுவார்கள், லின் நுசுஹதி, சுற்றுலாவிற்காக வெளியேறுவார்கள் என்பதுதான் ஆறாவது கேள்விக்குண்டான பதில். தொடர்ந்து பாருங்க. ஏழாவது கேள்வி என்னது? இலா ஐன தஹ்ருஜூன லின் நுசுஹதி, இலா ஐன, எதன் பக்கம், இலா ஐன தஹ்ருஜூன, எந்த இடத்தின் பக்கமாக நீங்கள் தஹ்ருஜூன, நீங்கள் வெளியேறுவீர்கள், லின் நுசுஹதி, சுற்றுலாவிற்கு. நல்லா விளங்கணும். யஹ்ருஜூன என்பது அவர்கள் அப்படின்னு கேள்வி. அதனால் நம்ம பாடத்திற்கு உள்ளிருந்து பதில் கொடுத்தோம். இங்கேயும் யஹ்ருஜூன வந்திருந்தா அதே பதில் கொடுத்திருக்கலாம். இங்க வந்து நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி மாதிரி. அதற்கும் நாம பாடத்திற்கு உள்ள இருக்கிற பதிலையே நாம இதற்கு கொடுக்கிறோம் பாருங்க. அப்ப நீங்கள் எதன் பக்கமாக வெளியேறுவீர்கள், லின் நுசுஹத்தி, சுற்றுலாவிற்கு. பதில் என்னது? நஹ்ருஜு, நாங்கள் வெளியேறுவோம். கரெக்டா பதில் கொடுக்கணும். அங்க காயிபா கேள்வி வந்துச்சு மேல, அதனால கரெக்டா நாம எப்படி பதில் கொடுத்தோம்? யஹ்ருஜுன்னு காயிபா பதில் கொடுத்தோம்.
இங்க முகாத்தபுல கேள்வி, நம்மை பார்த்து முகாத்தபுல கேள்வி வந்தா பதில் முத்தக்கல்லிமா இருக்கணும். நம்மை பார்த்து கேட்டா நாம பதில் கொடுக்கணும். அப்ப எப்படி கொடுக்கணும்? நஹ்ருஜு என்று பதில் வரணும். இதுதான் இந்த பயிற்சியுடைய நோக்கமே. எப்படி முலாரியான செயல்களையும் மாதியான செயல்களையும் எப்படி புழங்குறது, எந்த இடத்திற்கு எப்படி புழங்கணும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிற பயிற்சி தான் இந்த பயிற்சி. அப்ப பாருங்க, என்ன பதில்? நஹ்ருஜு நாங்கள் வெளியேறுவோம், லின் நுசுஹத்தி சுற்றுலாவிற்கு, இலல் ஹுகூலில் ஹதுராஇ பசுமையான வயல்களின் பக்கம் நாங்கள் வெளியேறுவோம், வல் மசாரிஇல் ஜமீலத்தி அழகிய விளைநிலங்களின் பக்கமும் நாங்கள் வெளியேறுவோம். அடுத்து பாருங்க, எனது 8வது கேள்வி பாருங்க. ஹல் தஸ்வஹபுகுமுல் அஹவாத்து ஸகீராத்து சிறிய அந்த சகோதரிகள் உங்களோடு சேருவார்களா? அப்போ உங்களோட அந்த சிறிய சகோதரிகளும் சேருவார்களா அப்படின்னு கேள்வி. அப்ப இதுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கிறோம்? இது 9வது எத்தனை 8வது கேள்வி. பதில் எப்படி கொடுக்கிறோம்? நஅம், ஆம். தஸ்ஹபுனா எங்களோடு சேருவார்கள், அல் அஹவாத்து ஸகீராத்து சிறிய அந்த சகோதரிகள் எங்களோடு சேருவார்கள். அடுத்து 9வது கேள்வி என்ன பாருங்க. மன் தபகத் யார் சமைப்பால், ஃபிர் ரிஹ்லத்தில் ஹலவியத்தி அந்த பிக்னிக்கிலே யார் சமைப்பால்? பதில் என்ன பாருங்க. தபகத் சமைத்தால் மாதியான ஃபிஅல். அந்த பிக்னிக்கிலே யார் சமைத்தால்? பதில் என்னது? தபகத் சமைத்தால், அல் அஹவாத்து ஸகீராத்து சிறிய சகோதரிகள் சமைத்தார்கள். எங்கே? ஃபிர் ரிஹ்லத்தில் ஹலவியத்தி அந்த பிக்னிக்கிலே சிறிய சகோதரிகள் சமைத்தார்கள். அடுத்து பாருங்க, 10வது கேள்வி என்ன? மாதா தஃஅலீன யா சுஆது யௌமல் உத்லதி மாதா தஃஅலீன யா சுஆது சுஆதே நீ என்ன செய்வாய், யௌமல் உத்லதி விடுமுறை நாளிலே நீ என்ன செய்வாய்? பதில் என்னது? அப்ப சுஆதை பார்த்து கேட்கிற கேள்வி. அப்ப சுஆது தான் இங்க பதில் கொடுக்கணும். எப்படி பதில் கொடுக்குறாங்க பாருங்க. நானாகிறவன், அதான் நானாகிறவள், அக்துபு எழுதுவேன், அல் வாஜிபாத்தில் மன்சிலியத்த எனது வீட்டு பாடங்களை நான் எழுதுவேன், ஃபி யௌமில் உத்லதி விடுமுறை நாளிலே. இங்க நம்ம யௌமல் உத்லத்தின் போட்டாலும் கூட போதும். விடுமுறை நாளிலே நான் எனது வீட்டு பாடங்களை எழுதுவேன். ஏன்னா மஃபூலு ஃபீஹினா அங்க தானாகவே ஒரு ஃபீ இருக்கும். அப்ப எனது விடுமுறை நாளிலே நான் வீட்டு பாடங்களை எழுதுவேன். அடுத்து 11வது கேள்வி என்ன? மாதா தஅமல்ன அன்துன்ன யௌமல் ஜுமுஅத்தி ஜுமுஆவுடைய நாளிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது முகாத்தபு யாரு? பல பெண்கள். அன்துன்ன வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தஅமல் நிலையே அந்த லமீர் இருக்கு. அப்ப நீங்கள் பல பெண்கள் விடுமுறை அந்த ஜும்ஆவினுடைய நாளில் என்ன செய்வீர்கள்? பதில் என்னது? நஹனு நாங்கள், நகுசிலு கழுகுவோம், மலாபிசனா எங்களுடைய ஆடைகளை நாங்கள் கழுகுவோம், வனதுபஹு இன்னும் நாங்கள் சமைப்போம், அத்இமத்தன் லஸீதத்தன் சுவையான உணவுகளை சமைப்போம். அப்ப என்ன சொல்றாங்க? வெள்ளிக்கிழமையில நாங்க எங்க ஆடைகளை கழுகுவோம், அதாவது துவைப்போம், அதே மாதிரி சுவையான உணவுகளை நாங்கள் சமைப்போம். அப்ப இந்த 11 கேள்விகள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு பெற்றது அலிஃபுடைய பயிற்சி. இது சொல்ல வந்த இந்த பயிற்சியுடைய நோக்கம் என்னன்னா, மாதியான ஃபிஅலையும் முதாரியான ஃபிஅலையும் புழங்குகிற முறை. அது கேள்வியில வருகிற பொழுது எப்படி அதை பதிலாக நாம் அமைக்கணும், முகாத்தபான ஒரு கேள்வி வருதுன்னா அதற்கு எப்படி பதில் இருக்கணும், காயிபான கேள்வினா அதற்கு எப்படி பதில், இப்படி இது போன்ற மாதியான முதாரியான ஃபிஅல்களை எப்படி நாம புழங்கணும், எப்படி அமைக்கணும் என்பதை குறித்து நமக்கு சொல்லித் தருகிற அற்புதமான இந்த அலீஃபினுடைய பயிற்சி நிறைவு பெற்றது அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாவுடைய பயிற்சியை நாம பார்ப்போம். இப்போ பாவுடைய பயிற்சி. அப்ப இந்த பாவுடைய பயிற்சியில் என்ன சொல்ல வராங்கன்னா, பின்வரக்கூடிய இந்த வார்த்தைகள் இவைகளுக்கு இஅராபு வைத்து சரியான முறையில வாசிக்கணும். ஹரக்கத்தெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம தான் சரியான முறையில வைத்து வாசிக்கணும். அதே போன்று அதற்கு மொழிபெயர்ப்பு. இங்கே உருதுமே அப்படின்னு போட்டிருக்காங்க, உருதுலேன்னு. நமக்கு தமிழ். அப்ப நம்ம அதுக்கு தமிழ்ல நாம் என்ன செய்யணும்? இதற்கு மொழிபெயர்ப்பு செய்யணும். பாருங்க. அல் பின்து அமிலத் சிறு பெண்ணாகிறவள். அல் பின்த்னா மகள்னு அர்த்தம். அல் பின்த்னா என்னது? இப்னு பின்த்னா இப்னா மகன், பின்த்னா மகள். இப்ப மகளாகிறவள். அமிலத் வேலை செய்தாள். அல் வலது சிறுவராகிறவன். கரஅ படித்தான். ஃபாத்திமத்து லஇபத் ஃபாத்திமாவாகிறவள் விளையாடினாள்.
ரஷீதுன் ரஷீத் ஆகிறவன் கதப எழுதினான். அல் பின்தானி இரு மகள்களாகிறவர்கள் லஇபதா இருவரும் விளையாடினார்கள். ஹாலிதுன் வ ரஷீதுன் ஹாலிது இன்னும் ரஷீத் ஆகிறவர்கள் அபதா இருவரும் வணங்கினார்கள். அல்லாஹுவை வணங்கினார்கள். அப்போ இதுக்கு எப்படி நம்ம இபாரத்து வாசிச்சோம்? கவனமா பார்க்கணும். அமிலத் லஇபத் லஇபதா கரஅ கதப அபதா. அப்ப எப்படி இங்க வந்ததெல்லாம் முஅன்னஸ் பெண்பாலுடைய ஃபிஇல், இங்க வந்ததெல்லாம் ஆண்பால் முதக்கரினுடையது. அப்ப எப்படி எந்த இடத்துல வாசிக்கணும்? இருமையா வரும் பொழுது எப்படி, அதே போன்று ஒருமையா வரும் பொழுது எப்படி, இனி அடுத்தடுத்து பன்மை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பயிற்சியுடைய நோக்கமே என்னன்னா, நம்ம எப்படி மாதியான ஃபிஇல் முதாரியான ஃபிஇல் ரெண்டையுமே எப்படி வாசித்து பழகிறது அப்படின்னு. எழுதுவது வேறு, எழுதப்பட்ட வாசகங்களை எப்படி நாம இஅராபு பிழை இல்லாமல் வாசிக்கணும் என்பதுதான் நமக்கு இந்த பாவுடை பயிற்சியுடைய முக்கியமான நோக்கம். அதனோடு சேர்த்து மொழிபெயர்ப்பும் பாருங்க, தொடர்ந்து பாருங்க. அத்தாலிபாத்து மாணவிகளாகிறவர்கள், எதுஹபுன அவர்கள் செல்வார்கள், இலல் மதரசத்தி மதரசாவின் பக்கம். அப்ப இந்த பாவுடைய பயிற்சியுடைய நோக்கமே நம்ம அந்த ஃபிஇல்களை ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஃபிஇல்களை எப்படி வாசிக்கிறோம் புலங்குறோம் என்பதை நாம பார்த்துட்டே வரணும். அதுதான் இந்த பாடத்துடைய முக்கியமான நோக்கம். பாருங்க, அத்துல்லாபு யர்ஜிஊன மினல் மதீனத்தில் முனவ்வரத்தி. அத்துல்லாபு மாணவர்களாகிறவர்கள், யர்ஜிஊன அவர்கள் திரும்புவார்கள், மினல் மதீனத்தில் முனவ்வரா மதீனா முனவ்வராவிலிருந்து, அதாவது ஒளியூட்டப்பட்ட ஒளிமயமாக்கப்பட்ட மதீனா மதீனா ஷெரீஃபிலிருந்து அவர்கள் திரும்புவார்கள். எங்க புலங்கியிருக்கிறாங்க, அதே போன்று யர்ஜிஊன எங்க புலங்கி இருக்கிறாங்க என்பதை நாம தெளிவான முறையில பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, அந்த தக்ஸிது அஸ்ஸூக நீ கடைவீதியை நாடி செல்வாய் நாடுவாய். எதற்கு? லி அஹ்தில் ஹவாஇஜி தேவைகளை எடுத்துக்கொள்வதற்காக, தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்வதற்காக. அதே மாதிரி பாருங்க, அன்தி தகுதுமீன அல் ஃபஸ்ல கபுல ஜமீலாத்தி வகுப்பு தோழிகளுக்கு முன்பாகவே வகுப்பறைக்கு நீ வருவாய். அவங்க பாருங்க, அந்த ஆண்பால் ஆண்பால் ஒருமை முகாத்தபில் வரக்கூடிய ஆண்பால் ஒருமை வரும் பொழுது தக்குசூது, அதே பெண்பால் ஒருமைனா தக்குது மீன. அப்ப எப்படி ஃபிஇல்களை நம்ம புழங்கணும் என்பதை நமக்கு இங்க சொல்லித்தராங்க. அதே போன்று அடுத்து பாருங்க, யா ஹாலிது வ நபீலு ஹாலிது இன்னும் நபீல் ஆகிய இருவர்களே அழைக்கிறாங்க. அப்ப அழைத்துட்டால என்னது? அது முகாத்தபுடைய இடமா மாறிடும். அப்ப அதற்கு தோதுவாக அன்துமா நீங்கள் இருவரும் ஆகிறவர்கள், ஹலர்துமா இருவரும் ஹாதிராகி விட்டீர்கள், வருகை புரிந்து விட்டீர்கள், ஃபில் ஹஃப்லத்தி ஹஃப்லத் அப்படின்னா ஒரு கூட்டம் நிகழ்ச்சி என்றெல்லாம் வைக்கலாம், கட்சி. அப்போ நிகழ்ச்சியிலே கூட்டத்திலே நீங்கள் இருவரும் வருகை புரிந்து விட்டீர்கள். அப்போ அழைக்கப்பட்டது இருவர், அதற்கு தோதுவாக முகாத்தபுடைய ஃபிஇலை, அது ரெண்டுமே ஆண்பால், அதற்கு தோதுவான ஹலர்த்துமால பெண்பாலும் இப்படிதான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அப்ப இதற்கு தோதுவான முறையில் நம்ம ஃபிஇலை அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, பெண்பால் யா சுமையத்து வ சஃபியத்து சுமையா இன்னும் சஃபியா ஆகியவர்களே அழைக்கிறாங்க. அப்ப அழைத்தாலே அது முகாத்தபுடைய இடமாயிரும். அதற்கு தோதுவா பாருங்க, அன்துமா நீங்கள் இருவரும் ஆகிறவர்கள், அக்கல் துமா நீங்கள் இருவரும் சாப்பிட்டீர்கள், அல் ஹியார அல் ஹியார அப்படின்னா வெள்ளரிக்காயை நீங்கள் இருவரும் சாப்பிட்டீர்கள். அப்போ எப்படி இந்த ஃபிஇல்களை புலங்குறாங்க நம்ம கவனிக்கணும். ரெண்டு வரிகள் ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லி தருது. மேல அப்படிதான் பார்த்தோம், அந்த அன்தி. அப்ப இது ஒரு சட்டம், ஃபிஇலை எப்படி அமைக்கணும் அப்படின்னு. எது? அத்தாலிபாத்து அத்துல்லாபு பெண்பால் ஆண்பால் காயிபில. அதே மாதிரி நிதா அழைக்கப்படுகிற அந்த விஷயத்துல இருமையான ஆண்பால் இருமையான பெண்பால் எப்படி புழங்கணும். அதை தொடர்ந்து நமக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க, யா ரஷீது வ சயீது வ சஅது ரஷீது இன்னும் சயீது இன்னும் சஅது அவர்களே. மூணு அழைக்கப்பட்டது ஆண்பால் பன்மை.
அதற்கு தோதுவாக அன்தும் நீங்களாகிறவர்கள், ரகிபுத்தும் ஆசைப்பட்டீர்கள், ஃபி திலாவத்தி கிதாபில்லாஹி அல்லாஹுடைய புத்தகமான அப்ப இறை வேதத்தை ஓதும் விஷயத்திலே நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். அப்ப அதற்கு தோதுவாக அன்தும் ஆண்பால் பன்மை அழைக்கப்படுகிறதுனால அதற்கு தொதுவான லமீரையும் ஃபிஅலையும் நாம கரெக்டா போடணும். அடுத்து பாருங்க, யா புஷ்ரா வ சுஅதா வ ருஷ்தா. புஷ்ரா இன்னும் சுஅதா இன்னும் ருஷ்தா ஆகியவர்களே, அன்துன்ன நீங்களாகிறவர்கள், கதஃப்துன்ன பறித்து விட்டீர்கள், ஜஹ்ரத்தன் ஜமீலத்தன் அழகிய பூவினை நீங்கள் பறித்து விட்டீர்கள். அப்போ இங்க அழைக்கப்பட்டது பெண்பால் பன்மையா இருக்குது, 3 பெண்கள். அதற்கு தோதுவாக பெண்பால் பன்மையான ஃபிஅலை இங்க அமைச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம முன்பு குறிப்பிட்ட மாதிரியே 2 வரிகள் ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லித் தருது. அதை போன்று அடுத்து சொல்றாங்க பாருங்க, அன. அப்போ ராஷிதுன், அனனா இங்க யாரு பேசக்கூடிய ஆள்? அனனா நான். அப்ப யாரு குறிப்பிடுறாங்க? ராஷித் என்ற ஒரு ஆண். அப்போ அந்த ராஷித் என்ற ஒரு ஆண் சொல்றாரு, அன நானாகிறவன் என்று அர்த்தம். நானாகிறவன், கத்தாழ்த்து உடைத்தேன், முறித்தேன், ஹாதிஹி ஷஜரத்த இந்த மரத்தினை நான் உடைத்தேன், முறித்தேன் என்று சொல்லலாம். அடுத்து பாருங்க, அன நானாகிறவள். ஏன்னா இது சொல்றது ஃபாத்திமா. அப்ப நானாகிறவள், நஹல் தூ சுறுசுறுப்போடு எழுந்திருத்தேன், மினன் நௌமி தூக்கத்திலிருந்து, ஃபிஸ் ஸபாஹில் முபக்கரி அதிகாலையிலே தூக்கத்திலிருந்து நான் சுறுசுறுப்போடு எழுந்திருத்தேன். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முத்தக்கல்லிமினுடைய அன என்பது அது ஆண்பால் விஷயத்திலையும் பெண்பால் விஷயத்திலையும் ஒண்ணுதான். இங்க எல்லாம் நமக்கு மாறும். அன்தும்னா அது ஆண்பாலை குறிக்கக்கூடிய முதக்கரான ஒண்ணு. அன்துன்ன அப்படின்னா அது என்னது? அன்னசானது. ஆனா அன்துமா என்பது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அன்த அன்தி, அன்தனா ஆண்பால், அன்தினா பெண்பால், இப்படி மாற்றம் இருக்கும். ஆனா முத்தக்கல்லிமினுடைய அனன்னு சொல்லக்கூடியது அது ஆணாக இருந்தாலும் அனன் தான் சொல்லணும், பெண்ணாக இருந்தாலும் அனன் தான் சொல்லணும். அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு சட்டத்தை இங்க நமக்கு குறிப்பிடுறாங்க. ஏன்னா ராஷிது, ஏன்னா பாருங்க, கத்தாழ்த்து நஹல்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இது ராஷிது சொல்ற வார்த்தை, கத்தாழ்த்துங்கிறது. நஹல்துங்கிறது ஃபாத்திமா ஒரு பெண் சொல்ற வார்த்தை. எப்படி இருந்தாலும் என்னதான், முத்தக்கல்லிமினுடைய அன ரெண்டுலேயும் ஒன்றுதான் என்பதை நமக்கு இங்க நமக்கு சொல்லி தராங்க. தொடர்ந்து பாருங்க, நஹ்னு நாங்களாகிறவர்கள் சொல்றது யாரு? ஹாலிதுன் வ கமால் 2 ஆண்கள். அப்ப நஹ்னு நாங்களாகிறவர்கள், ஃபரிஹ்னா சந்தோஷம் அடைந்தோம், கசீரன் அதிகமாக சந்தோஷம் அடைந்தோம், இந்தமா நஜஹ்னா ஃபில் இம்திஹானி தேர்விலே நாங்கள் வெற்றி பெறும் சமயத்தில், வெற்றி பெற்ற சமயத்தில் நாங்கள் அதிகமாக சந்தோஷம் அடைந்தோம். அதை தொடர்ந்து பாருங்க, நஹ்னு நாங்களாகிறவர்கள். நாங்களாகிறவர்கள்னா யாரு? நபீலு வ ஜக்கியு வ ஜமால் 3 பேர். அப்படி 3 பேர் வந்தாலும் இதேதான். எடுப்பு நஹனு நாங்களாகிறவர்கள், நஹ்லஉ கலற்றுவோம், அசியா அல் மதரசத்தி மதரசாவினுடைய உடைகளை, அதாவது மதரசா பாடசாலையுடைய சீருடைகள் யூனிஃபார்ம்களை நாங்கள் கலற்றுவோம், வ நல்பசு இன்னும் நாங்கள் அணிவோம், மலாபிசல் பைத்தி வீட்டினுடைய உடைகளை நாங்கள் அணிவோம். அப்ப என்ன புரியுது? ஆண்கள் 2 நபர்கள் சொன்னாலும் சரி, ஆண்கள் பல நபர்கள் குறிப்பிட்டாலும் சரி, நஹனு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒன்றுக்கு மேல முத்தக்கல்லிம் ஒருமைக்கு மட்டும் அன, முத்தக்கல்லிம் ஒன்றுக்கு மேல 2 3 எத்தனை போனாலும் நஹனு தான் என்பதை நமக்கு இங்க சொல்லி தராங்க. அடுத்த உதாரணம் பாருங்க, நஹனு நாங்களாகிறவர்கள்னா யாரு? ஆயிஷத்து வ ஃபாத்திமத்து வ ருக்கையத்து 3 பெண்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? நஷ்ரபு நாங்கள் குடிப்போம், அஷாய அஷைய போட்டிருக்காங்க, அஷாய அஷாய சாகின சூடான தேநீரை, டீ ஷாயினா டீ தேநீர். அப்ப சூடான தேநீரை நாங்கள் குடிப்போம், ஃபில் ஃபத்தூரி காலை உணவிலே. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்கள் பன்மைக்கும் நகனுதான். அப்ப முத்தக்கல்லிமை பொறுத்த வரைக்கும் ஆண்பால் பெண்பால் என்கிற வேறுபாடே கிடையாது. ஒரு ஆணும் தன்னை அன என்று சொல்லலாம், ஒரு பெண்ணும் தன்னை அன என்று சொல்லலாம். ஒரு ஆண்களும் தங்களை நகனு என்று குறிப்பிடலாம், பெண்களும் தங்களை நகனு என்று குறிப்பிடலாம். இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, 2 ஆண்களும் நகனு என்று சொல்லலாம், 2க்கு மேல மேற்பட்ட எத்தனை ஆண்கள் நகனும் சொல்லலாம்.
அதே மாதிரிதான் ரெண்டு பெண்களும் நகனும் சொல்லலாம், பல பெண்கள் நகனு என்ற வார்த்தையை புழங்கலாம். அப்ப இந்த பாவுடைய பயிற்சியில நமக்கு சில முக்கியமான விஷயங்களை, ஒரு ஃபிஇல் எப்படியெல்லாம் புழங்கப்படும், அதன் லமீறுகள் எப்படியெல்லாம் அங்கே இடம்பெறும் என்பதை நமக்கு அற்புதமான முறையில சில வார்த்தைகளை போட்டு நமக்கு இந்த பாவுடைய பயிற்சியில முசன்னிஃப் அவர்கள் குறிப்பிட்டு தந்திருக்கிறாங்க. இதுதான் பாவுடைய பயிற்சி. அதை தொடர்ந்து வரக்கூடியது ஜீமுடைய பயிற்சி. இந்த ஜீமுடைய பயிற்சியில நமக்கு இங்க வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு நாம அரபியில மொழிபெயர்ப்பு கொடுக்கணும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. கிதாபினுடைய வரிசையில 20வது பாடம் நமக்கு. அந்த பாடத்தின் வாசகங்களையும் பார்த்துட்டோம், பயிற்சிகளையும் பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடம் சொல்லி தருகிற விஷயம் என்னன்னா, மாதியான இன்னும் முதாரியான ஃபிஇலை புழங்குகிற முறை என்ன, ஒன்று சேர்த்து புழங்குகிற முறை, அவைகள் எந்த இடத்துல எப்படி புழங்கப்படணும், அவைகளுக்கான இஅராபுகள் சரியான முறையில் எப்படி வைக்கணும், எப்படி மாதி முதாரி பிரித்தறியணும், அதனோடு சேர்ந்து வருகிற லமீறுகள் எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் நமக்கு அற்புதமான முறையில பாடத்திலேயும் பயிற்சியிலேயும் நமக்கு அற்புதமான முறையில முசன்னிஃப் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நாமும் பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய அடுத்த பாடமான, அதாவது 21வது பாடத்தை நாம இனி வரும் பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.